அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த வில்வ இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியும் தெய்வீக ஆற்றல் வாய்ந்தது. நம்ம சிவாலயங்களுக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம். இந்த சிவாலயத்தில் சிவபெருமான் மீது அந்த லிங்க திருமேனியின் மீது சாற்றுவார்கள். இன்னும் நந்தியம் பெருமானுக்கும் அதை சாற்றுவார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் மனக்குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவே இல்லை, ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சிவாலயங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பிரசாதமாக வில்வ இலையை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வில்வ இலையை பத்திரமா உங்கள் பாக்கெட்டில் வைத்து பாருங்கள். அந்த அனுபவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் அது ரொம்பவே ஆற்றலுடையதாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அந்த வரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த வில்வத்துக்கு பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வில்வையில் பல நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வில்வத்தை பறிக்கணும் அப்படின்னா அந்த மாத பிறப்பு, திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினம், சதுர்த்தி, அஷ்டமி, நவமி இந்த நாட்களில் எல்லாம் பறிக்கக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை பறித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆற்றல், ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த வில்வத்தை பறித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்லது பர்ஸில், வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது அது அந்த வில்வைகளை சுற்றி ஒரு அதிர்வுகள் இருக்கும் இல்லையா, அது நம்மை சுற்றி அந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும். இதை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால. திடீர்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும், அந்த வில்வ இலை காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்குங்க, வில்வது மட்டும் ரொம்ப புனிதமானது. இப்போ நீங்கள் பறித்து வச்சிட்றீங்க, ஒரு மாதம் ஆயிடுச்சு, நல்லா வாடிச்சுன்னா கூட அதுக்கு தோஷம் கிடையாது. தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வில்வ இலை காய்ந்ததாக வாடியதாக தெரிந்தாலும் அதை கழுவி விட்டு நாம் பயன்படுத்தலாம். அதற்கும் அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு 4-5 வில்வ இலை போட்டு ஊற வச்சுட்டு அதை குடிக்கிறோம் அப்படிங்கும்போது உடலில் நிறைய ஆற்றல்கள் உண்டாகும்பாங்க. அந்த இரத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வில்வ இலை இருக்கு இல்லையா, இது நுரையீரல் சம்பந்தமான நோய் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிம்பாங்க. இந்த நாள்பட்ட சளின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு சளி, அந்த தொடர்ந்து இருமல், கபம் சேர்ந்துக்குது அப்படிங்கும்போது, ஆஸ்துமா அதெல்லாம் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவர்களோட அறிவுரையின்படி இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் அது தீர்க்கும் அப்படிம்பாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவாக இருக்கட்டும், அதை அதிகரிக்கிறதுலையும் சரி, உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுலையும் சரி, இது ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பானது அப்படின்னா இந்த வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பெரியவங்க ஆன்மீகத்தையும் நம் உடல் சார்ந்த நலனையும் சேர்த்து தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. வில்வத்தை சிவனுக்கு படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணம், அது பிரசாதமாக கொடுத்தா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலில் கொடுக்கறது தானா அப்படின்னா பொதுவாகவே வில்வத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஒரு 100 வருஷம் பழமையான மரமாக இருக்குது அப்படின்னா அதோட நுனி கொழுந்தை நம்ம எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் மரபில் அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதை மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி அதை எடுத்துக்கொள்வது நல்லது, நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்கு அந்த தன்மை உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்போ இவ்வளவு ஆற்றலுடைய அந்த வில்வ இலை அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிறதும் சரி, நம்முடனே வைத்திருக்கிறதுலையும் சரி மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியான முறையில் பயன்படுத்தும் போது நமக்கு அது சரியான பலனை வழங்கும். நம்ம பாக்கெட்லேயே வச்சுருக்கோம், மணி பர்ஸில் வைக்கிறோம், இல்லை பாக்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செல்வ வளத்தை மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு நிம்மதியும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடல் நலம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் பெரிய அளவிலான பயனை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா
நிறைய செடிகள் இருக்குது. நம்ம அழகுக்காக பயன்படுத்துவது எப்படின்னா, செம்பருத்தி பூ பயன்படுத்துவாங்க, மல்லிப்பூ நட்டு வளர்த்துவாங்க, முல்லைப்பூ வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பூக்கள் வைத்திருந்தாலும் இந்த செம்பருத்தி அப்படிங்கிறது அழகுக்காக மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த செம்பருத்தி பூ எந்த தெய்வத்திற்கு உகந்தது அப்படின்னம்னா, ஒரு சில தெய்வங்களுக்கு இந்தந்த பூ உகந்ததுன்னு சொல்கிற வகையில் இந்த செம்பருத்தி பூ நீங்கள் எந்த தெய்வத்திற்கு வேண்டுமானாலும் சமர்ப்பணம் செய்யலாம். அவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட செல்கிறீர்கள் அப்படிங்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, அருகம்புல் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம், வெள்ளருக்கு மாலை கட்டி போடலாம். அப்படிங்கிற வகையில் இந்த செம்பருத்தி பூவை விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டால் நினைத்தவை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கொஞ்சம் உக்ர தேவதைகள்னு சொல்லக்கூடிய தேவதைகளுக்கு எல்லாமே இந்த சிவப்பு நிற பூக்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் முருகப்பெருமானுக்கு இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துவது அப்படிங்கிறது சிறப்பு. இது ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டு போகலாம். இதில் அடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி இந்த மாதிரி இருக்குது. இதில் எல்லாத்துக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செம்பருத்தியோட இலை, தண்டு, பூ எல்லாமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த செம்பருத்தி பூ இதழ்கள் இருக்குல்லவா, அதை முறைப்படி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலிலே, அதிலும் இதயத்திற்கு அது மிகவும் உகந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. சில வகையில் பார்த்தோம்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை தீர்ப்பதாகவும் இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். பெண்களுக்கு உண்டாகின்ற அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இந்த பூவானது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதோட மருத்துவ பயன் அடுக்கிக்கிட்டே போவாங்க. இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஏன்னா எல்லா செடிகளுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்றை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும். அந்த வகையில் செம்பருத்தி பூவும் அதே தன்மையை கொண்டது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இது விதை போட்டு தான் முளைக்குமா அப்படின்னா கிடையாது. நமக்கே நல்லா தெரியும். அதோட கிளைகளை வெட்டி பதியம் போட்டு வச்சோம் அப்படின்னா அது திரும்பவும் ஒரு செடியாக மாறும். அது இன்னும் பெரிய அளவிலான பயனை கொடுக்கும் அப்படிங்கிறத. அப்போ இவ்வளவும் மருத்துவ குணம் வாய்ந்த அந்த செம்பருத்தி செடியை வீட்டில் நட்டு வைப்பது அப்படிங்கிறதே சிறப்பான விஷயம். வீட்டுக்கு முன்னாடியும் வைக்கலாம், பின்னாடியும் வைக்கலாம். அந்த பூக்கள் அப்படிங்கிறத இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறதும் உத்தமம். அல்லது மருத்துவ பயனுக்காக நாமும் பயன்படுத்துவது உத்தமம். ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லுவாங்க. இந்த ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, துளசி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வகையில் ரொம்ப முக்கியமானது செம்பருத்தி செடி. நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி இதுவரையிலும் வைக்கலைன்னா கூட குறைந்தபட்சம் ஒரு பதியம் போட்டு ஒரு செடியை வீட்டில் வைத்து வளர்த்து வாருங்கள். கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அது நமக்கு உபயோகரமானதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ ஆலயத்துக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போவோம், தேங்காய் பழம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம். பூக்களை வாங்கி கொண்டு போய் வைக்கணுமா, இல்லை நம்ம கையால் தொடுத்து வைக்க வேண்டுமா, எது சிறப்பு அப்படின்னு கேட்டோன்னா இரண்டுமே சிறப்பு தான். இப்போ உங்களால் முடியலை, வீட்டில் மலர் இல்லை, மலர்களை சேகரிக்க முடியாது, கொஞ்சம் வயதாகி விட்டது, இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நம்ம ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலரை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இல்லை எங்கள் வீட்டில் மலர்கள் இருக்கின்றது, நாங்கள் அதை பறித்து நாங்களே தொடுத்து கொண்டு போய் கொடுக்கலாமனா அதுதான் உத்தமத்திலும் உத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூக்களை பறிக்கிறதுக்கு முறை இருக்குது. இடுப்புக்கு மேலே பாத்திரத்தையோ அல்லது கைகளையோ வைத்து கொண்டு தான் அந்த கைகளில் தான் பூவை பறித்து வைக்க வேண்டும். இடுப்புக்கு கீழ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், மலர்களை பறிக்கும் பொழுது நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். எந்த இறைவனுக்காக நீங்கள் அந்த மலரை பறிக்கிறீர்களோ அந்த திருநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருத்தல் நல்லது. பறித்ததுக்கப்புறமா நீரில் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா அதை உலர்த்திட்டு திருப்பியும் சுத்தமான பஞ்சு திரியினால் செய்யப்பட்ட நூல் இருக்கு இல்லையா, பஞ்சில் செய்யப்பட்ட நூலை எடுத்து அதில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பூவாக சரமாக தொடுத்தல் வேண்டும்.
அதுதாங்க ரொம்ப சிறப்பு. இதை கொண்டு போய் ஆலயத்தில் சமர்ப்பணம் செய்யும் வரையிலும் பயம் பக்தியாக இருந்து கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, அது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், அது ஒரு ஆனந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு எல்லா பலனையுமே ஏற்படுத்தி தரும். இப்போ ஒரு சில மலர்களுக்கு சில பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ இந்த மல்லிகை மலர் கொண்டு போய் சாத்துறோம் இல்லையா, வீட்டில் மல்லிகைப்பூ இருக்குது, நான் வந்துட்டு கட்டி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றுகின்றேன். எந்த இறைவனுக்கு சாட்டலாம் அப்படின்னா, எல்லா இறைவனுக்கும் சாட்டலாம் பொதுவாக. அப்படி அதை கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யும் போது கண் பார்வை வந்துட்டு தெளிவாகும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். இதே பாரிஜாத பூ இருக்குது இல்லைங்களா, இந்த பாரிஜாத பூ பார்த்திங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு பக்தியை வந்துட்டு உண்டாக்கும் அப்படின்னம்னா அது மிகையாகாது. அதே அல்லிப்பூவை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும். வாழ்க்கையில் எவ்வளோ கடன் தொல்லை கஷ்டங்கள் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் அரளிப்பூ சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் நிறத்தில் அரளி இருக்கும். கடன் தொல்லையை நீக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. நம்ம எந்த இறைவனுக்கும் சமர்ப்பணம் செய்யலாம். அதையும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் இந்த மஞ்சள் அரளியை கொண்டு போய் அருகாமையில் இருக்க ஆலயத்தில் நீங்கள் கட்டி தொடுத்து சமர்ப்பணம் செய்து விட்டு வரும் பொழுது கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக நீங்கள் மீண்டு வர முடியும். செவ்வந்தி பூ குரு தோஷத்தை போக்க வல்லதும்பாங்க. நவகிரகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருப்பின் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா இந்த செவ்வந்தி மலரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அரளிலேயே சிவப்பு நிற அரளி இருக்கும். இது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பாதுகாக்கும், ஒரு ஒற்றுமையை உண்டாக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பெரிய ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியது. சங்குப்பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலே நீல சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடியது. ஏன்னா அவர் நீதிமான் இல்லையா, எல்லாத்துக்குமே நீதி வழங்குவார். நம்மளால் அதை தாங்க முடியல இந்த ஜென்மத்தில் அப்படிங்கும் போது நீல சங்குப்பூவால் அர்ச்சிக்கும் பொழுது அவருடைய அருளானது கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். செந்தாமரை வெண்தாமரை, செந்தாமரையை நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்கிறீங்கன்னா செல்வம் உண்டாகும். அதே போல் ஆயுளில் ஏற்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சூரிய பகவானுடைய பூரணமான கருணையை பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க. வெண்தாமரை அப்படிங்கிறது வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இதெல்லாம் இல்லை, இந்த மலர்கள்லாம் இல்லை, நான் என்ன பண்ணலாம்? இப்போ விநாயகர் ஆலயத்திற்கு போனால் அருகம்புல் கட்டி கொண்டு போய் போடலாம். இது எளிமையாக கிடைக்கக்கூடியது தானே. சிவாலயத்திற்கு போகிறோன்னா ஒரு 2 வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். பெருமாள் ஆலயத்திற்கு போகிறீங்கன்னா கிடைக்கக்கூடிய துளசியை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு இறைவனுக்குன்னு உபயோகப்பட்ட எளிதாக கிடைக்கக்கூடிய மலர்களையோ அல்லது இலைகளையோ சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதற்கே உண்டான பலனானது உங்கள் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ரொம்ப எளிமையான விஷயம், நம்ம எளிமையாக செய்யக்கூடிய விஷயந்தான். அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு இதையெல்லாம் இந்த மாதிரி சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்தது நடக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இது உண்டாக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.